ராபர்ட் ஜெரமைன் தாமஸ் 1889 ஆண்டு நவம்பர் 15 அன்று வேல்ஸ் தேசத்தில் பிறந்தார். அவரது தந்தை ராபர்ட் தாமஸ் 19வது நூற்றாண்டில் வேல்ஸில் ஏற்பட்ட பெரும் எழுப்புதலின் பயனாளியாக இருந்தார். தன்னுடைய 15ஆம் வயதிலேயே ஆண்டவருக்காக தனது வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். சீனாவில் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்திட வேண்டும் என்ற வாஞ்சையுடன் அயராது உழைத்துக் கொண்டிருந்தார் ராபர்ட். ராபர்ட், என்ன படிச்சுட்டு இருக்க? எப்பவுமே பைபிளும் கையுமா இருக்கியே. ஆமாம் டாக்டர் ஐவன்ஸ், இந்த வார்த்தைகள் என் மனசை ரொம்ப ஆழமாக தொடுது. ஆண்டோட அன்பை உலகம் முழுவதும் கொண்டு போகணும்னு தோணுது. ரொம்ப நல்ல யோசனை. ஆனால் இந்த உலகம் ரொம்ப பெருசு ராபர்ட். சில சமயம் வெறும் வார்த்தைகளை விட செயல்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மிஷினரி வேலைக்கு வெறும் பேச்சு மட்டும் போதாது. சில சமயம் மருத்துவ அறிவு கூட தேவைப்படும். மருத்துவ அறிவா? நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. நல்லா யோசிச்சு பாரு ராபர்ட். அது உன்னோட மிஷினரி வேலைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ராபர்ட் தனது துணைவியான கரோலினுடன் சீனாவுக்கு செல்ல வேண்டும் என்ற தன்னுடைய வாஞ்சையினால் லண்டன் மிஷனரி சொசைட்டியின் மூலமாக 1863 ஆண்டு சீன தேச தலைநகரான ஷாங்காய்க்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டு சீனா சென்றார். இருவரும் அங்கு சென்ற 3 மாதத்திலேயே அங்கு காணப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளினால் ராபர்ட்டின் துணைவி கேரலின் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மரித்து போனார். இதனால் மனமுடைந்த ராபர்ட் தன்னுடைய ஊழியத்தில் ஒரு இடைவெளி வேண்டும் என்பதை உணர்ந்து சீன துறைமுகம் ஒன்றில் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிய தீர்மானித்தார். 2 கொரியர்கள் ராபர்ட் பணிபுரிந்த துறைமுகத்தின் அலுவலகத்திற்கு வருகின்றனர். வாங்க நண்பர்களே, ஷெபு துறைமுகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த கொரியலுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அப்படி என்னதான் கொரியால நடக்குது? ஐயா, கொரியாவில் நிலைமை ரொம்ப மோசம். அவர்கள் மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு ரொம்ப எதிரானவங்க. வெளிநாட்டவர்கள் யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. கிறிஸ்துவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அது ஒரு துறவிகள் சாம்ராஜ்யம். பைபிளை கண்டாலே மரண தண்டனை. என்ன சொன்னீங்க? பைபிளுக்காக மரணமா? கிறிஸ்துவருக்கு துன்பமா? இந்த மக்களை பற்றி தெரிஞ்சும் என்னால சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் என்ன இங்க கொண்டு வந்தது ஒரு காரணத்துக்காக தான். நான் இப்பவே கொரியாவுக்கு போறேன். ஐயோ வேண்டாம் ஐயா, நாங்களும் கிறிஸ்துவர்கள் தான். நாங்களும் இயேசுவை எங்கள் சொந்த ரட்சகராக தான் ஏற்றிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுமார் 100 பிரெஞ்சு மிஷினரியை துறவிகள் கொண்டுட்டாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அங்கே வெளிநாட்டவர்களுக்கு உள்ளே போக அனுமதி இல்லைங்க. அங்கே எப்படியா உள்ளே போவீங்க நீங்கள்? அட, நீங்க கொரியா வியாபாரிகள் தானே? நான் உங்களோட சேர்ந்து எப்படியாவது கொரியாவுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஐயா, அது என்ன பயப்படுறீங்களா? நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமா நம் தேவன் நம்மை வழி நடத்துவார். கண்டிப்பா ராபர்ட், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துவாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு இருந்த ராபர்ட் தன்னுடைய புது நண்பர்களிடம் கொரிய மொழியை கற்றுக்கொள்கிறார். பரிசுத்த வேதாமங்களையும் கொரிய மொழியில் மொழிபெயர்த்திட வேண்டும் என்று யோசிக்கிறார். இயேசுனிம் யுன் டான்சின் யுல் சலாங் ஹமிடா. எப்படின்னா இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று தானே அர்த்தம். அற்புதம் ஐயா, இவ்வளோ கொஞ்ச நேரத்துல எங்கள் மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே. எல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான். ஆனால் கொரியா மொழியில் பேசுவது மட்டும் போதாது. நான் இன்னும் என்னையா பண்ண போறீங்க? அதாவது கொரியா மொழியில் வேதத்தை மொழிபெயர்க்கலான்னு இருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. ஆமாங்க ஐயா. நாம ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் காரியத்தை நிச்சயமா வாய்க்க செய்வார். 1865 ஆண்டு ராபர்ட் மாறு வேடம் அணிந்து ஒரு சிறிய படகு மூலம் தனது கொரிய நண்பர்களுடன் வேத புத்தகத்தை மறைத்து வைத்து அந்த துறவிகளின் சாம்ராஜ்யத்திற்குள் செல்கிறார். 3 மாதம் மிகவும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தீவுகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அவருடைய நண்பர்களும் அவருக்கு பக்கபலமாக இருந்து அவருக்கு ஆறுதலாக அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். ஒரு நாள் அங்கு கொரியாவில் இருந்த சந்தைக்கு ராபர்ட்டும் கொரிய நண்பர்களும் செல்கிறார்கள்.
அங்கு ஒரு பெண் காய்கறி விற்று கொண்டிருக்கிறாள். இது தேவனுடைய வார்த்தை, இது சத்தியம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமா? நீங்க ஒரு வெளிநாட்டுக்காரரு, எங்க நாட்டுல பைபிளா? இது ரொம்ப ஆபத்து இல்லையா? இயேசுவின் அன்பு எதுக்கு அஞ்சாது. இந்தாங்க, இந்த பைபிளை படிங்க. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தான் வந்த வேலை இனிதே முடிந்தது என்ற மன திருப்தியோடு சீனாவிற்கு மீண்டும் சென்றார் ராபர்ட். அதே சமயம் கொரியாவில் என்ன சொல்றீங்க? நம்ம நாட்டுக்குள்ள வெளிநாட்டவரா? ஆமாங்க ஐயா, இந்த புத்தகத்தை கூட என்கிட்ட கொடுத்தாரு. என்னது இது எப்படி நடந்தது? ஜெனரல் பார்க், அந்நியம், தொந்தரவுக்கு மன்னிக்கவும். உனக்கு என்ன வேணும்? ஐயா, இது ஒரு வேதாகமம். இதை ஒரு கிறிஸ்தவ மிஷினரி நம்ம சந்தையில் கொடுக்கறத நான் பார்த்தேன். என்னது? கண்ணால பாத்தியா? பார்த்துட்டு அவனை சும்மா விட்டுட்டு வந்தியா? அவனை பிடிக்க வேண்டியது தானே. யாருங்க? இவனை உடனே கூட்டிட்டு போய் தூக்கில போடுங்கடா. ஐயா ஐயா, வேண்டாம் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. கொரியாவில் பெரும் சலசலப்பு ஏற்படுகிறது. ஜெனரல் பார்க் கொரிய துறைமுகங்களில் பாதுகாப்பை மிகவும் அதிகரிக்கின்றான். இந்த வேளையில் சீன மாலுமி ஷேர்மன் ராபர்ட்டை சந்தித்து அவரிடம் ஒரு உதவியை கேட்கிறார். மிஸ்டர் ராபர்ட், ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு கொரிய மொழி உட்பட பல மொழிகள் தெரியுமாமே. இப்படி ஒரு ஆளை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். எஸ் கேப்டன், இது எனக்கு கற்றுக் கொடுத்த பல தாளத்தில் ஒன்று. ரொம்ப சந்தோஷம் ராபர்ட். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். கொரியர்களோட வணிக விஷயமா ஒரு ஒப்பந்தம் போடலான்னு நாங்கள் இருக்கோம். ஏன்னா வியாபாரம் தான் எங்கள் நோக்கம். என்னது? டேய், ஐயாவை பேச விடுறா. சரிடா. ஆனால் கொரியர்கள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக வந்தீங்கன்னா நாங்களும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம். நீங்களும் அதே வேளையில் அந்த கொரியர்களோட உங்கள் வேத புத்தகத்தை பற்றி சொல்லலாம். என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் ராபர்ட்? ஓ, பிரைஸ் காட். நான் எப்படியாவது திரும்ப கொரியாவுக்கு போகணும்னு தான் இருந்தேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஐயா, இப்போ நம்ம கொரியாக்குள்ள போறது நடக்காத காரியம். இல்லை, நான் சோர்ந்து போக மாட்டேன். இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. கொரியால நிச்சயமா ஒரு எழுப்புதல் வரும். அதுக்கு நாம தான் சாட்சி. 1866 வருடம் செப்டம்பர் முதல் வாரம் ராபர்ட்டும் கேப்டன் ஷெர்மனும் கொரியாவிற்கு புறப்பட்டனர். டேட்டாங் ஆற்றின் கரையை நெருங்கியதும் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஜெனரல் பார்க் துறைமுகத்தில் ஒரு பெரிய படையையே நிறுத்தி வைத்திருந்தான். இதனால் அந்த ஆற்றங்கரையில் ஒரு சண்டை நடந்தது. கேப்டன் ஷெர்மனுடைய கப்பல் தீப்பற்றி எரிந்தது. மாலுமிகள் கொல்லப்பட்டார்கள். ராபர்ட் உடம்பில் தீக்காயங்களுடன் சில வேத புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு ஆற்றில் குதித்தார். ராபர்ட் கரை நீந்தி வந்ததும் சில வேத புத்தகங்களை சிதறடித்தான் ஜெனரல் பார்க். ராபர்ட்டையும் கொலை செய்ய நெருங்கினான். வாங்க வீரர்களே, அவங்கள தாக்குவோம். நீங்க வா, அவன் மேல நெருப்பு பந்த போடு. சபாஷ், நம்ம கப்பல் எரியுது. ஜீசஸ் சேவ் மீ. ஓ நோ, கப்பல் தீப்பத்தி எரியுது. இல்ல, என்னால முடியும். நான் எப்படியாவது இந்த பைபிளை கொடுத்தே தீருவேன். அங்க பாருங்க ஐயா, அவன் தான் அந்த மிஷினரி. அவன் கையில ஏதோ ஒன்று வச்சிருக்கான். அவன் தானா அது? அவனே வந்து மாட்டிக்கிட்டான். ஐயா, அவன் தப்பிச்சு போக பார்க்கறான். இவ்வளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கல. எவ்வளோ தைரியம் உனக்கு? இந்த வார்த்தை சத்தியம். அதான் எனக்கும் பலன், உனக்கும் பலன். இந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். என்னது? இந்த புத்தகம் என்னை விடுதலையாக்குமா? உனக்கு மரணம் நிச்சயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்போ நான் மரிச்சா கூட ஆண்டவரோட நிச்சயமா நான்
மகிழ்ச்சியா இருப்பேன். இவ்வளோ சொல்லியும் யாரங்க ஐயா, இந்த புத்தகத்தை என் வீட்டுக்கு கொண்டு போங்க. இது என் வெற்றிக்கு அடையாளம். ஆனால் விரைவிலேயே ஜெனரல் பார்க் வேத புத்தகத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தையினால் தொடப்படுகிறான். கூடிய விரைவில் கொரிய தேசம் ஒரு பெரிய எழுப்புதலை சந்தித்தது. மிஷனரி ராபர்ட் ஜெர்மன் தாமஸ் சிந்தின ரத்தம் கொரிய மண்ணில் கோடிக்கணக்கான விசுவாசிகளை உருவாக்கியது. அவர் செய்த தியாகத்தின் மூலமாக கொரிய தேசத்து மக்கள்